ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. மகாபாரதத்துல அரவான் யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அரவான் அர்ஜுனனுக்கும் உலோபிக்கும் பிறந்த மகன். ஒரு நாள் அர்ஜுனன் செய்யக்கூடாத விஷயத்தை செஞ்சதுனால அவருக்கே ஒரு தண்டனை கொடுத்துக்கிட்டாரு. 1 வருஷம் வனவாசம் போகணும் அப்படின்னு. அவர் வனவாசம் போகும்போது அங்க உலோப்பிய சந்திச்சு உலோப்பிக்கும் அர்ஜுனனுக்கும் திருமணம் நடக்குது. உலோப்பி ஒரு நாக லோகத்துல வாழ்ற நாக கன்னிகை. அந்த உலோப்பிக்கு பிறந்த மகன் தான் அரவான். அப்போ உலோப்பி அர்ஜுனன் கிட்ட, உங்களுக்கு எப்போ தேவைப்பட்டாலும் உங்களோட மகன் அரவான் உங்க முன்னாடி வந்து நிப்பான் அப்படின்னு உத்தரவாதத்தை கொடுக்கறாங்க. அர்ஜுனன் மறுபடியும் பாண்டவர்களோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுறாரு. பல வருடங்களுக்கு பிறகு மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கும் போது உலோப்பிக்கு ஒரு பெரிய யுத்தம் நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அரவான் கிட்ட, அரவான் நீ உங்க அப்பாவை தேடி விராட நகரத்துக்கு போ. விராட நகரத்துல உங்க அப்பா இருப்பாரு. அவரோட சேர்ந்து இந்த யுத்தத்துல உன்னால என்ன செய்ய முடியுமோ அந்த உதவியை உங்க அப்பா அர்ஜுனனுக்கு செஞ்சு அவருக்கு துணையா நில்லு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சந்தர்ப்பத்துல உங்க அப்பாவுக்காக நீ உயிரை விட்டா கூட அது நம்ம குலத்துக்கே பெருமை அப்படின்னு சொல்றாங்க. அரவான் அதை கேட்டுக்கிட்டு, இது வரைக்கும் நாகலோகத்திலிருந்து வெளியிலேயே வராத அரவான் அவங்க அம்மா சொன்னதுக்காக விராட நகரத்தை நோக்கி போறாரு. போற வழியில எவ்வளவோ தடங்களை சந்திக்கிறாரு, பயப்படுறாரு. எல்லாத்தையும் மீறி அப்பாவை சந்திச்சே ஆகணும், அவருக்கு நம்ம துணையா நிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட விராட நகரத்துல போய் அர்ஜுனனை சந்திக்கிறாரு. அர்ஜுனனை பார்த்த உடனே அரவானை பார்த்து உடனே அடையாளம் கண்டுபிடிக்கிறாரு. அர்ஜுனன் அரவான சின்ன குழந்தையா தான் பார்த்திருக்கிறாரு. ஆனா இப்போ அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-16 வயசு இருக்கும். 15-16 வயசுல அர்ஜுனன் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, அரவான் அசலா அர்ஜுனன் மாதிரியே இருக்கிறாரு. உடனே அர்ஜுனன் அரவான் கிட்ட போயிட்டு, நீ அரவான் தானே, எதுக்காக இப்போ இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாரு. அவர் ஏன் அப்படி கேட்குறாருன்னா, இங்கே மகாபாரத யுத்தம் நடக்க போகுது, நீயோ சின்ன பையன், அது மட்டும் இல்லாமல் போர் தந்திரங்கள் எதுவுமே உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, ஏன்னா நீ நாகலோகத்திலேயே தான் இருந்திருக்கிற. இப்போ இங்க வந்து உன்னால போரும் புரிய முடியாது, இப்ப எதுக்குப்பா இங்க வந்த அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறாரு. அதுக்கு அரவான் அவங்க அம்மா சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லி அர்ஜுனனோட சேர்றாரு. இந்த சமயத்துல கிருஷ்ணர் அங்க வந்து, நாளைக்கு நம்ம களபலி கொடுக்கணும், யாரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்ச ஆரம்பிக்கிறாரு. அப்போ கிருஷ்ணர் யார களபலி கொடுக்கணும், அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னு பல கண்டிஷன்ஸை போடுறாரு. அந்த கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் யார் சரியா ஒத்து வராங்க அப்படின்னு அனலைஸ் பண்றாங்க. அந்த எல்லா கண்டிஷனுக்கும் அரவான் தான் கரெக்டா ஒத்து வராரு. யுத்தத்துக்காக பாண்டவர்கள் பக்கத்துல இருந்து அரவானை தான் களபலி கொடுக்கறாங்க. யார களபலி கொடுக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டாரு, அந்த கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் அரவான் எப்படி கரெக்டா பொருந்தினாரு, அரவான் கடைசி ஆசையா என்ன கேட்டாரு, அந்த ஆசைய கிருஷ்ணர் எப்படி நிறைவேற்றினாரு, இந்த அரவானுக்கும் இப்போ கலியுகத்துல கூத்தாண்டவர் கோயில் அப்படின்னு கூவாகத்துல இருக்கிற அரவான் கோயிலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம களபலியா ஒரு உயிரை கொடுக்குறோமே, அதுல அவங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது, அதனால என்ன பலன் அப்படின்றதையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்க்ல பார்க்க மறந்துடாதீங்க. சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய அரவான் தன்னோட அப்பாவும் தன்னோட அப்பாவை சார்ந்தவங்க அத்தனை பேரும் ஜெயிக்கணுன்றதுக்காக தன்னோட உயிரையே விட்ட அரவானுக்கு நம்மளோட ECG கார்ட்ஸ்ல பாசிட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.